ஓம் சிவாய நம. பரிகாரம் அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முயற்சியால் நாமே செய்கிறது தான் பரிகாரம். நமக்காக மற்றவங்க பரிகார பூசை இல்லை வேண்டிக்கிட்டாலோ அது நமக்கு முழுமையான பலன் தராது. நவக்கிரக வழிபாட்டில் நீங்களே உங்கள் மனசார இறைவனையும் கிரகத்தையும் வணங்க வேண்டும். அதோட உங்கள் வாயால் நீங்களே மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். உங்கள் உடம்பால் நீங்களே விரதம் இருக்க வேண்டும். உங்கள் கைகளால் நீங்களே தான் தானம் செய்ய வேண்டும். இதுதான் சரியான முறை. முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? நவக்கிரகத்தால் ஏற்படும் எந்த குறைகளையும் ஒரே நாளில் ஹோம பரிகார பூஜைன்னு செஞ்சு யாராலையும் அதை விளக்கிட முடியவே முடியாது. இப்படி செய்யறதுனால முழுமையான பலன் எதுவுமே கிடைக்காது, ஏற்படாது. இதுக்காக ஆயிரமாக கொண்டு போய் யாரிடமும் கொட்டாதீங்க. அப்படின்னா பரிகாரம் செய்வதற்கு முதல் படியே நீங்கள் உங்கள் மனசால், உங்கள் மொழியால், உங்கள் உடலால் குறிப்பிட்ட காலம் வரை பிரார்த்தனை செஞ்சுட்டு வரணும். இப்படி செஞ்சு நம் உடலில் அந்த கிரகத்தின் அசுப சக்தியை குறைக்க நம்மளால் நிச்சயம் முடியும். அதுக்கப்புறம்தான் நம் செய்யும் பரிகார ஹோமமோ பூஜையோ முழுமையான பலன் தரும். ஆக முதல் படியை சரியாக செய்வோம். மற்றவற்றை ஈசனே வழி நடத்துவான். ஓம் சிவாய நம.